بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் அகிலத்தை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் சர்வ புகழுக்கும் வல்லமைக்கும் தகுதியுள்ளவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக சத்திய மார்க்கத்தை இந்த உலகிலே சுடர்பெறச் செய்வதற்காக பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை சந்தித்து சவால்களை எதிர்கொண்டு சத்தியத்தை இந்த உலகிலே சுடர்பெறச் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சாந்தியும் சலாமும் உண்டாவதாக என கேட்டு, உலகத்திலே மிகவும் சிறப்பான இடம் அல்லாஹுடைய மாளிகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் என்றால் அது அல்லாஹுடைய மாளிகை என்று சொன்னார்கள். அப்படியான இந்த சிறந்த உயர்ந்த இடத்திலே சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற பேராவலோடு குர்ஆனை சுன்னாவை தெளிவாக விளங்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக திகழ வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இங்கே குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நிச்சயமாக நாம் நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். நன்மையை எதிர்பார்த்து ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு ஒருபோதும் வீணாக போவதில்லை என்ற அந்த உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதியப்பட வேண்டும். கடை தெருக்களிலும் சந்தைகளிலும் சினிமா கொட்டைகளிலும் இன்னொரு அநேகமாக எந்தவித பயனுமற்றதாக கருதப்படுகின்ற இடங்களிலெல்லாம் நேரங்களை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இந்த சந்தர்ப்பத்திலே, இன்றைய இந்த காலகட்டத்திலே இப்படியாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஒன்று கூடுகின்ற கூட்டம், குர்ஆனை சுன்னாவை விளங்க வேண்டும் என்ற ஆவலோடு ஒன்று கூடுகின்ற கூட்டம் மிக குறைவாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பெருமதி வாய்ந்தவர்கள், வெற்றியாளர்களாக கணிக்கப்படக்கூடியவர்கள். அந்த நல்ல ஒரு சிந்தனை எங்களுடைய உள்ளங்களில் நல்ல அமைப்பாக அது பதியப்பட வேண்டும். நாம் இன்றைய தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக அதை நாம் கருதுகின்றோம். நீங்களும் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இந்த தலைப்புகளை பார்த்திருப்பீர்கள். நிறைய தலைப்புகளை நீங்கள் ஆராய்கிறீர்கள். நிறைய தலைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. பலர் பேசுகிறார்கள், பல தலைப்புகள் இங்கே பேசப்படுகிறது. ஆனாலும் ஒவ்வொருவருடைய பேச்சுவன்மையும் சற்று வித்தியாசமாகவே இருக்கும். அதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். இன்றைய சந்தர்ப்பம் என்னுடைய உண்மையான அந்த வாய்ஸ், அந்த குரலை என்னால் நிரூபிக்க முடியாத ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் தலைப்புக்குள் நின்று என்னால் முடிந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சி நம் சமுதாயத்தின் சவால், அதாவது நாம் எதிர்நோக்குகின்ற சவால்கள், முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் இந்த தலைப்பை ஆராய்கின்ற காரணம், எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சாரார் இஸ்லாமிய கிலாபத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? என்ன அடிப்படையிலே பேசுகிறார்கள்? நாங்கள் என்ன அடிப்படையிலே பேச போகிறோம்? இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடைந்த காரணத்தை நான் கொண்டு வருவதற்கு முன்னால், இஸ்லாமிய கிலாபத் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சி எப்படி தோற்றம் பெற்றது என்ற முதற்கட்ட வரலாற்றை சுருக்கமாக நான் உங்கள் மத்தியிலே எடுத்துரைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் திருமதியிலே 5378வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இது ஒன்று இந்த பேச்சுக்கு மிக பலமான ஒரு ஆதாரமாக அமைகின்றது. நான் சொல்ல போகின்ற செய்தி, அல்லாஹ் விரும்புகின்ற காலம் வரை இந்த உலகத்திலே நுபுவத்துடைய ஆட்சி இருக்கும், நுபுவத் இருக்கும், நபித்துவத்துடைய ஆட்சி இருக்கும். அவன் எப்போது அதை நீக்கிவிட அல்லது அதை போக்கிவிட விரும்புகின்றானோ அப்பொழுது அது
அதை விட்டு நீங்கிவிடும். அதாவது அந்த நபுவத்துடைய ஆட்சி நீங்கிவிடும். அதனை தொடர்ந்து ஹிலாபத்துடைய ஆட்சி உருவாகும். அதுவும் அல்லாஹ் விரும்புகின்ற அந்த காலம் வரை அந்த ஹிலாபத்துடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அதையும் எப்போது அல்லாஹ் நீக்கிவிட விரும்புகின்றானோ அப்போது அதை அல்லாஹ் நீக்கிவிடுவான். மூன்றாவது கட்டமாக இந்த உலகத்திலே பரம்பரை ரீதியிலான ஆட்சி ஒன்று இடம்பெறும். அதையும் அல்லாஹ் விரும்புகின்ற காலம் வரை அனுமதித்து அவன் எப்போது அதை நீக்கிவிட விரும்புகின்றானோ அப்போது அதுவும் நீங்கிவிடும். நான்காவது கட்டமாக இந்த உலகத்திலே கொடுங்கோலர்களுடைய சர்வாதிகார ஆட்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து நுபுவத்தின் வழிமுறையிலான ஹிலாபத்துடைய ஆட்சி இடம்பெறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி திருமதியிலே 5378வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நான் இந்த ஹதீஸை எடுத்து சொன்ன காரணம் என்னவென்றால், நாம் பேச வருகின்ற தலைப்பு இந்த ஹதீஸிலே தான் உள்ளடங்கப்படுகிறது. அந்த தலைப்பை நாம் ஆராய்வதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆட்சி காலம் எப்படி இந்த உலகத்திலே தோற்றம் பெற்றது நாங்கள் விரிவாக ஆராய்ந்திருக்கிறோம். அது விரிவாக ஆராய வேண்டிய தலைப்பாக இருந்தாலும் இங்கே நான் தலைப்புக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். மதீனாவிலே இஸ்லாமிய கிலாபத்தை, இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கினார்கள். மதீனா தான் இஸ்லாமிய தலைநகர். மதீனா இஸ்லாமிய தலைநகராக ஆட்சி செய்யப்படுகிறது. நீண்ட வரலாற்று தொடர். எப்படி இந்த இஸ்லாம் பறந்து விரிந்து இந்த உலகத்திலே சுடர் பெற்றிருந்தது, நீண்ட வரலாறு. பல ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இன்னல்கள், கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். 23 வருடங்கள் அல் குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. 23 வருடங்கள். மக்காவிலே 13 வருடங்கள் இருந்திருக்கிறார். மதீனாவிலே 10 வருடங்கள் இருந்திருக்கிறார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்புகள் தெளிவாக சொல்கிறது. மதீனாவிலே 13 வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலம் இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகராக மதீனா விளங்கியது. இஸ்லாமிய ஆட்சியின் தலைநகராக விளங்கியது. யூதர்கள் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள், முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். எல்லா அமைப்புகளையும் சேர்ந்தவர்களும் அந்த மதீனாவிலே வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய தலைமைத்துவத்தை எடுத்து சகல இன மக்களையும் ஜனநாயக ஆட்சியின் கீழ் கொண்டு சென்றார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆட்சி. அல்லாஹ்வுடைய தூதரை தலைவராக யூதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆட்சியின் கீழ் கட்டுப்பட்டிருந்தார்கள். அதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஒவ்வொரு செய்திகளையும் அழகாக, தெளிவாக, விரிவாக சொல்கிறது. அழகான ஒரு ஆட்சி. உலகத்திற்கு ஜனநாயகத்தை எடுத்து சொன்ன இஸ்லாமிய யாப்பு, மதீனா சாசனம் என்ற இஸ்லாமிய அரசியல் யாப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் உருவாக்கப்பட்டது. இன்றைய அரசியல் யாப்புகளை பார்க்கிற பொழுது ஜனநாயகம் பேசுகின்ற நாடுகளிலே யாப்புகளிலே ஜனநாயகம் இருக்கிறது, நடைமுறையில் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமைத்துவம் இருக்கிறது, செயல்பாட்டிலே 100% நடைமுறைப்படுத்தப்பட்ட தலைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். இஸ்லாமிய தலைமைத்துவத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். 10 ஆண்டுகள் மதீனா தலைநகராக கணிக்கப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த 10 ஆண்டுகளிலே அரேபிய தீபகற்பத்துக்குள் இஸ்லாம் பறந்து விழுந்து செயல்பட்டது. அரேபிய தீபகற்பத்தை சுற்றுச்சூழலை கொண்டதாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருந்தது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, தபூக் வெற்றி கொள்ளப்படுகிறது, ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது, தாயிப் வெற்றி கொள்ளப்படுகிறது. இப்படி அந்த பிரதேசம் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டு இஸ்லாமிய தலைமைத்துவ ஆட்சியில வெற்றி கொள்ளப்படுகிறது. இஸ்லாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. இஸ்லாம் சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய ஆட்சி காலம் முடிவடைகின்ற நேரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார். நீங்கள் தாராளமாக வானொலிகள், தொலைக்காட்சிகளிலே நீங்கள் இந்த ஒளிபரப்பு, அதாவது இந்த பயான்களை நீங்கள் கேட்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி தருவாய்,
இறுதி நேரம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் விரிவாக பார்த்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியிலே ஹதீஸ் தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற பல செய்திகளின் சாராம்சம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற பொழுது அவருடைய பார்வை முகத்தை நோக்கி இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கடைசி நேரம் மரணித்து விட்டார்கள். மரணித்ததும் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகிவிட்டது. என்ன பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை என்று அப்படியே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு, அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு நிற்கிறார்கள். மரணித்து விட்டார்கள், ஆனால் உள்ளம் இடம் கொடுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சாதாரணமாக உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு கட்சியின் தலைவர் மரணித்து விட்டால் அதற்கே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மரணிக்கவில்லை, இல்லை அவர் மரணிக்கவில்லை, 2-3 நாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இன்று நடைமுறையிலே இந்த காட்சிகளை பார்க்கிறோம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மரணித்து விட்டார், ஆனால் இன்றும் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? பற்று, அவர் மீது கொண்ட பற்று. இப்படியாக சாதாரண தலைவர்களுக்கே இப்படி என்றால், அல்லாஹ்வுடைய இறை தூதர், வஹி அருளப்பட்ட ஒரு நபி, சத்தியத்தை தெளிவாக இந்த உலகத்திலே சுடர் பெற்றெறிய செய்த ஒரு நபி, சஹாபாக்களோடு மிக மென்மையாக, அழகாக, திருப்திகரமாக தன்னுடைய வாழ்நாளை கழித்த ஒரு நபி, அவருடைய மரணத்தை சொல்லலாம் அவர் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து உள்ளே போகிறார்கள். சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். போய்விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த போர்வையை சற்று அகற்றி ஒரே வசனத்தை சொல்கிறார்கள், நபியை நீங்களும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள். சாராம்சமான பதில், ஏற்றுக்கொண்ட கருத்தை சொல்கிறார்கள். பள்ளிக்குள் நுழைகிறார்கள், சஹாபாக்களை அழைக்கிறார்கள், விளக்கத்தை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை பார்த்து இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டாலோ அல்லது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த பாதையை நோக்கி திரும்பி போய் விடுவீர்களா? அன்றைய காலத்திலே நாங்கள் தெளிவாக படித்திருக்கிறோம். ஜாஹிலியத் என்ற ஒரு விதமான என்ன நடக்கிறது என்று செய்கின்றவருக்கே தெரியாது. அதாவது கொலை, கொள்ளை, விபச்சாரம், மது, சூது, அத்தனை பாவங்களும் நிறைந்த ஒரு சமுதாயம். அப்படியே இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். படிப்படியாக இஸ்லாத்துக்குள் வந்து உலகம் போற்றுகின்ற ஒரு உத்தம சமூகமாக மாறினார்கள். அதைத்தான் இங்கே அல்லாஹு தஆலா திருமறையிலே என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டால் அல்லது அவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் எல்லாம் திரும்பி சென்று விடுவீர்களா? வந்த பாதையை நோக்கி போய் விடுவீர்களா? உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார். இப்படியான சூழ்நிலையிலே தான் அடுத்த முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவரை நியமிப்பது எப்படி, அடுத்த தலைவராக யாரை இந்த இடத்திலே நியமிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். நுபுவத்துடைய அந்த கேள்வி முடிந்து விட்டது, நுபுவத் முற்று பெற்று விட்டது, நபிகளாரோடு நுபுவத் முடிந்து விட்டது. இப்போது முஸ்லிம்களுக்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிச்ச நெருக்கமான மனிதர், இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகமான தியாகங்களை மேற்கொண்ட ஒரு சஹாபி, நிறைய சான்றுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே அவர் தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறார். இஸ்லாமிய கிலாபத்தின் தலைவராக வருகிறார். குர்ஆனை முழுமையாக படித்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை சரியாக பின்பற்றிய ஒரு நபித்தோழர், சஹாபாக்கள் மதித்து ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் இஸ்லாமிய கிலாபத்தின் தலைவராக வருகிறார். அவருடைய ஆட்சி என்ன அழகான ஆட்சி! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்திலே ஒரு
கிணற்றிலே அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு. உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவரோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சற்று நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார், அவரும் உட்காருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார், அவரும் உட்காருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு அறிவிப்பை சொல்கிறார்கள். இந்த செய்தி பலமான ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், இந்த அறிவிப்பை அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பிலே வருகின்ற ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்காருகிறார்கள். அவர்களுக்கு எதிரே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்காருகிறார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த சந்தர்ப்பத்திலும் மிச்ச நெருக்கமாக வாழ்ந்த நபித்தோழர்கள். இவர்கள் மரணித்ததற்கு பிறகு, இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அங்கே அவருடைய மையவாடியை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலப்புறத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இடப்புறத்திலே உமர் ரலியல்லாஹு, அவருக்கு நேர் எதிராக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இதை பார்த்த அந்த தாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பாசறையில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டமாக வாழ்ந்தவர்கள் தான் தாபியின்கள். அவர்களை தொடர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். சஹாபாக்களை தொடர்ந்து வந்தவர்கள். நாம் சொல்லுகின்ற, நமது சமூகம் சொல்லுகின்ற தாபியின்கள், தபோ தாபியின்கள், அரபை தமிழாக சொல்லுவதற்கு மாற்றமாக இவர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள். சஹாபாக்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், சஹாபாக்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அப்படியே அந்த தொடரில் வருவார்கள். இது ஹதீஸ் துறையிலே வருகின்ற செய்திகள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்கிறார்கள். எப்படி என்றால், இதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அறிவிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளியிலே தண்ணீர் அள்ளுகிறார்கள். அள்ளி கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அந்த வாளியை வேண்டி அவர் தண்ணீர் அள்ளுகிறார். சில வாளிகளை அள்ளியதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலைத்து விடுகிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாளியை வேண்டுகிறார், தண்ணீரை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார். வல்லமாக தண்ணீர் வருகிறது. அப்படியே தண்ணீர் தேவையான அளவுக்கு வெளியேற்றப்படுகிறது. இதனை பார்க்கிற பொழுது இந்த ஹதீஸுடைய அறிவிப்பை பார்த்துவிட்டு இந்த செய்தியில் வருகின்ற உண்மையான தாக்கம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன் அறிவிப்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிது காலம் ஆட்சி செய்வார். ஒரு 2-3 வாளிகளை தான் அவர் தண்ணீர் அள்ளினார். இஸ்லாமிய வரலாற்றிலே 2.5 வருடம் தான் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆட்சி செய்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட பலமான ஆட்சி செய்தார். ஏறத்தாழ 10-10.5 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியை செய்திருக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதை வலியுறுத்துகின்ற இந்த முன்னறிவிப்பாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தை பொறுப்பெடுத்தார்கள். குறிப்பிட்ட காலம் 2.5 வருடங்கள் என்றுதான் இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. குறிப்பிட்ட சில ஆண்டுகள் நேர்மையான சத்திய ஆட்சியை செய்கிறார்கள். கடுமையான சவால்களை எதிர்நோக்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியை பொறுப்பெடுத்ததும் பல பிரச்சனை இருந்தாலும் குர்ஆனை, ஹதீஸை முன்னுரிமைப்படுத்தி நேர்மையான சத்தியத்துடனான ஆட்சியை நிலைநாட்டி இந்த உலகத்திலே உண்மையான ஒரு ஆட்சியாக அதை நிரூபித்து விட்டு சென்றார்கள். அதனை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை தொடர்ந்து இன்று உலகமே உலகமே ஒப்புமை சொல்லிக் கொண்டிருக்கின்ற, உதாரணம் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக ஆட்சி பீடத்தை பற்றி இன்றைய அரசியல் யாப்புகள் சொல்லுகின்ற ஒரு மனிதர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீங்கள் பார்க்கலாம். அதாவது 100 சிறந்த மனிதர்கள் என்ற புத்தகத்தை மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்டிய மனிதர் எழுதுகிறார், ஒரு ஆய்வாளர் எழுதுகிறார். 100 சிறந்த மனிதர்கள், 100 சிறந்த மனிதர்கள் என்று அந்த புத்தகத்தை பெயரிட்டு எழுதிய அந்த ஆய்வாளர் மைக்கேல் எச் ஹார்ட் முதலாவதாக யாருடைய பெயரை போட்டார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது பெயரை கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்டிய மனிதர். அவர் சரியான ஆய்வை செய்தார், பக்கச்சார்பற்ற ஆய்வை செய்தார். அதனால் தான்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது சிறந்த மனிதராக அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவர்கள் மதிக்கின்ற, நாம் நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அந்த மனிதர் போடவில்லை. ஏனைய எத்தனையோ அறிஞர்கள், ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், போடவில்லை. அவர் அத்தனை வழிமுறைகளையும் தெளிவாக ஆராய்ந்து, எல்லா மனிதர்களையும் ஆராய்ந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் பெயர். இந்த தொடரிலே அடுத்த ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருடைய பெயர் இடம்பெறுகிறது என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை மாத்திரம்தான் அவர் தெரிவு செய்திருக்கிறார். மற்றவர்கள் அனைவர்களும், இன்றைய ஆய்வாளர்களும் நிறைய கண்டுபிடிப்பாளர்களும் அவருடைய புத்தகத்திலே பெயர் பதியப்பட்டிருக்கிறார்கள். நாம் இங்கே என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியை செய்துவிட்டு அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்தார். அவரும் நேர்மையாக நீதமான ஒரு சத்தியத்துடனான ஆட்சியை நிலைநாட்டினார். இஸ்லாமிய கலாபத்துடைய ஆட்சி. இவர்களுடைய தலைநகர் மதீனாவாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வருகிறார். அவரும் மதீனாவையே தலைநகராக வைத்து ஆட்சி செய்கிறார். அதனைத் தொடர்ந்து அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அவருடைய ஆட்சி இஸ்லாமிய கலாபத்துடைய ஆட்சியின் தொடரிலே இடம்பெறுகிறது. தலைநகர் மாற்றப்படுகிறது. தலைநகரை அவர் கூபாவுக்கு மாற்றுகிறார். இப்படியாக இங்கே இந்த ஹதீஸ் எடுத்து சொல்லுகின்ற இரண்டாவது செய்தி, முதலாவது செய்தி, அல்லாஹ் விரும்புகின்ற காலம் வரை நுபுவத்துடைய ஆட்சி இடம்பெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் ஆட்சியை இந்த உலகத்திலே நிலைநாட்டி ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக காட்டிவிட்டு சென்றார்கள். அந்த ஆட்சியை போன்ற சரியான தூய்மையான ஆட்சியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த சஹாபாக்கள் ஹிலாபத்துடைய ஆட்சியாக நடைமுறைப்படுத்தினார்கள். குர்ஆன் சுன்னாவுடைய ஹிலாபத், இஸ்லாமிய தலைமைத்துவ ஆட்சியை செய்தார்கள். 4 கலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கிய, வஹி எழுதிய, வஹி வருகின்ற பொழுது கூட இருந்த உத்தம சஹாபாக்கள் 4 பேரும் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர்கள், சுவர்க்கத்திற்கு பேர் குறிக்கப்பட்ட நபித்தோழர்கள். 4 பேரும் ஹிலாபத்துடைய ஆட்சியை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரை பரம்பரை ரீதியிலான ஆட்சி இடம்பெறும். இஸ்லாமிய ஹிலாபத்துடைய ஆட்சியின் தோற்றத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். ஹிலாபத்துடைய ஆட்சி முடிந்ததும் பரம்பரை ரீதியிலான ஆட்சி. பரம்பரை ரீதியிலான ஆட்சி எப்படி வருகிறது? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்ததும் அப்படியே முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி எடுக்கிறார்கள். இவரும் ஒரு சஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கூட இருந்த ஒரு நபித்தோழர். முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பீடம் எடுத்ததும் அதனை தொடர்ந்து அப்படியே இந்த ஆட்சி பரம்பரை ரீதியிலான ஆட்சியாக மாற்றமடைகிறது. முஆவியா இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை அப்படியே மகனுக்கு கொடுக்கிறார். அது அப்படியே இடையிலே ஆட்சி பரிமாறப்படுகிறது. மர்வான் இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடையிலே அந்த ஆட்சிக்கு வருகிறார். அவர் அவருடைய மகன் அப்துல் மலிக் என்பவருக்கு ஆட்சியை கொடுக்கிறார். அப்துல் மலிக் வருகிறார், அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆட்சியை கொடுக்கிறார். வலீத் இப்னு அப்துல் மலிக் வருகிறார், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வருகிறார், யஸீத் இப்னு அப்துல் மலிக் வருகிறார், சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வருகிறார். இப்படி ஆட்சி தொடர்கிறது. இந்த ஆட்சி தொடரிலே பரம்பரை ரீதியான ஆட்சி அப்படியே தோற்றம் பெற்று உமையாக்களுடைய ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி போகிறது. ஏறத்தாழ 90 ஆண்டுகள் இஸ்லாமிய ஆட்சியிலே உமையாக்களுடைய ஆட்சி இடம்பெறுகிறது. ஹிஜ்ரி 132 பிளவு ஏற்படுகிறது. அந்த பிளவின் முடிவாக அப்பாசியர்களுடைய ஆட்சி வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது அறிவிப்பாக சொன்னார்கள், அல்லாஹ் நாடுகின்ற காலம் வரை, விரும்புகின்ற காலம் வரை பரம்பரை ரீதியிலான ஆட்சி இடம்பெறும். அந்த ஆட்சி போகிறது. அப்படி அப்பாசி ஆட்சியை நோக்கி போனது. அப்படி அப்பாசி ஆட்சியிலே அபு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் வருகிறார். அதனைத் தொடர்ந்து ஜாஃபர் மன்சூர் வருகிறார். அதனைத் தொடர்ந்து அப்படி அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஹாரூன் ரஷீத் வருகிறார். அவர் அவருடைய பிள்ளைகள் மாமூன், அமீன் என்று இப்படி கொடுத்து கொண்டு ஆட்சி அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இது பரம்பரை ரீதியிலான ஆட்சி இடம்பெற்றது. இருந்தாலும் இஸ்லாமிய தலைமைத்துவ ரீதியிலான ஆட்சி தான் இடம்பெறுகிறது என்று உலகம் பார்த்து கொண்டே இருந்தது. உலக நாடுகள் பார்த்து பயந்து கொண்டிருந்தது. முஸ்லிம்களிடத்திலே ஒரு தலைமைத்துவ ஆட்சி நடக்கிறது,
அதை யார் தலைவராக எடுக்கிறார் என்பது நோக்கம் அல்ல. தலைமைத்துவ ஆட்சி நடக்கிறது. தலைவர் கட்டளையிட்டால் ஏனையவர்கள் எல்லாம் வருவார்கள். எல்லா நாடுகளிலும் உள்ள முஸ்லிம்களும் கொந்தளிப்பார்கள், ஆயுதம் ஏந்தி விடுவார்கள் என்ற பயம் அந்நிய படையினர்களுக்கு இருந்தது. அதனால்தான் சிலுவை போராட்டத்திலே 200 ஆண்டுகள் பலஸ்தீனை கைப்பற்றுவதற்காக மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, இத்தாலி, ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாப்பரசர்களுடைய தலைமையிலே கடுமையான போராட்டத்தை மேற்கொண்டார்கள். 200 ஆண்டுகள் போராடினார்கள், வெற்றி கொள்ள முடியவில்லை. முஸ்லிம்களுடைய படைகளுக்கும் தலைமைத்துவத்துக்கும் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஸ்பெயின் முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே இருந்தது. உமையாக்களுடைய ஆட்சியிலே இந்தியாவுடைய சிந்து மாகாணம் கைப்பற்றப்படுகிறது, ஐரோப்பா கைப்பற்றப்படுகிறது, இப்படி பல்வேறு நாடுகளும் கைப்பற்றப்படுகிறது. காரணம், அன்றைய காலத்திலே முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு பயந்தார்கள். இப்படியாக ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அப்பாசி ஆட்சியின் கடைசி காலகட்டம், அப்படியே ஆட்சி தளம்பலை நோக்கி போகிறது. தகுதியற்றவர்கள் எல்லாம் ஆட்சி பீடம் ஆரம்பித்து விட்டார்கள். அந்த அடிப்படையிலே போன ஆட்சி தளம்பலை நோக்கி வருகிறது. அதனால் தான் இஸ்லாமிய கலாபத்திலே சிற்றரசுகள் தோற்றம் பெறுகிறார்கள். பாரிய அந்த பெரிய அரசுகளில் இருந்து பிரிந்து சின்ன சின்ன அரசுகள் தோற்றம் பெறுகிறது. இதைத்தான் சிற்றரசுகள் என்று சொல்வார்கள். சிறிய சிறிய அரசுகள் தோற்றம் பெற்றது. அங்கே பாத்திமிகள் என்ற ஒரு கூட்டம் எகிப்திலே ஆட்சி செய்கிறார்கள். இங்கே மம்லூக்கியர்கள், சல்ஜூக்கியர்கள் என்று இப்படியாக பல்வேறு ஆட்சிகளும் பிரிந்து பிரிந்து அவர்கள் தங்களை தாங்கள் ஆளுகின்ற ஒரு நிலை உருவாகியது. இப்படியான சூழ்நிலையிலே தான் 1258 ஆண்டு இந்த அப்பாசியர்களுடைய ஆட்சிக்கு எதிராக மங்கோலிய இனத்தவர்களான தாத்தாரியர்களுடைய படையெடுப்பு ஆரம்பிக்கின்றது. இஸ்லாமிய கலாபத்துடைய வீழ்ச்சி இப்பொழுதுதான் வருகிறது. அவர்கள் திடீரென்று இஸ்லாமிய கலாபத்தின் தலைநகராக இருந்த பாக்தாதை நோக்கி தங்களுடைய படைகளை நகர்த்தினார்கள். பாக்தாத் என்ற இஸ்லாமிய தலைநகர் சின்னாபின்னமாக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் தங்களை அறியாமல் விரண்டோடுகின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. அந்த நேரத்திலே முஸ்லிம்களுடைய தலைமைத்துவம் குர்ஆன் சுன்னாவுடைய தலைமைத்துவமாக இருக்கவில்லை. தகுதியற்றவர்கள் தலைமைத்துவத்தில் இருந்தார்கள். தங்களை தாங்கள் ஆள முடியாத நிலைக்கு அவர்கள் இருந்ததன் காரணமாக இந்த தாத்தாரிய படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாமல் சின்னாபின்னமாகி போய்விட்டார்கள். இஸ்லாமிய கலாபத்தின் முதலாவது வீழ்ச்சி அங்கே ஆரம்பித்து விட்டது. நீண்ட காலமாக மேற்கத்தியவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுப்பதற்கு படையெடுத்து தோல்வியடைந்தவர்களாக காத்துக் கொண்டிருந்த ஒரு சமூகம் கிறிஸ்தவ சமூகம், யூத சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களுடைய கலாபத்துடைய தலைமைத்துவம் எப்போது உடைய போகிறது, எப்போது இவர்கள் தலைமைத்துவத்தை விட்டு பாய்ந்து விடுவார்களோ அப்போது முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்கள் போர்க்கொடி தொடுத்து வெற்றி பெறலாம் என்ற கனவில் நீண்ட காலம் அவர்கள் இருந்தார்கள். முதல் கட்டம் அவர்களுக்கு ஆரம்பித்து விட்டது. 1258 பாக்தாத் வீழ்ச்சி அடைகிறது. முஸ்லிம்கள் சின்னாபின்னமாகி ஓடிவிட்டார்கள். அப்படி ஓடிய முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் துருக்கியை நோக்கி வந்து துருக்கியின் ஒரு பிரதேசத்திலே வந்து குடியமர்ந்தார்கள். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐரோப்பா கண்டத்திலே ஒரே ஒரு முஸ்லிம் நாடு துருக்கி. ஐரோப்பா கண்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிம் நாடு துருக்கி. இன்றும் அதனுடைய பலத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இன்றும் அது தன்னுடைய பலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனை நாடுகளோடும் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இஸ்லாமியவாதிகள் ஆட்சி பீடம் ஏறி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தற்போதைய சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். துருக்கி அங்கு எப்படி இஸ்லாமிய கிலாபத் வந்தது? இப்படி பாக்தாதுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 4000 பேர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து துருக்கியை நோக்கி வந்து நகர்ந்தார்கள். துருக்கியிலே வந்து அவர்கள் ஒரு பகுதியிலே குடிபெயர்ந்தார்கள். துருக்கிக்கும் ஏனைய பக்கத்து நாட்டுக்கும் இடையிலே பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். அந்த ஆட்சியாளர்கள் இந்த முஸ்லிம்களை சேர்த்துக் கொண்டு மற்ற நாடுகளோடு போராடினார்கள். முஸ்லிம்களுடைய பலத்தை பார்த்த அந்த துருக்கி ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக ஒரு பகுதியை கொடுத்து விட்டார்கள். அப்படியாக முஸ்லிம்கள் வளர்ச்சி அடைந்து முஸ்லிம்களுடைய பலம் கூடி துருக்கி நாட்டிலே முஸ்லிம்களுடைய ஆட்சி உருவாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. 30 ஆண்டுகள் 1258 வீழ்ச்சி அடைந்த இஸ்லாமிய கிலாபத்
1289 காலப்பகுதியில் மீண்டும் துருக்கியில் ஆரம்பிக்கின்றது. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை படித்தால் அதை கண்டுகொள்ளலாம். ஒட்டமன் ஆட்சி என்று சொல்வார்கள், உஸ்மானிய ஆட்சி. துருக்கியிலிருந்து உஸ்மானிய ஆட்சி உருவானது. அதை இஸ்லாமிய ஆட்சி என்று இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி வந்தது? மீண்டும் துருக்கி அதை பொறுப்படுத்தது. இஸ்லாமிய கிலாபத்துடைய தலைமைத்துவத்தை துருக்கி பொறுப்படுத்தது. துருக்கியின் தலைநகராக, இஸ்லாமிய கிலாபத்தின் ஒட்டுமொத்தமான தலைநகராக கொன்ஸ்டாந்தினோபில் என்று சொல்லக்கூடிய தலைநகர் இன்றும் வரலாற்றிலே போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கிற பொழுது சில தலைநகரங்கள் போற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதிலே கொர்டோவா என்ற ஒரு தலைநகர் ஸ்பெயினின் தலைநகர், கெய்ரோ என்று சொல்லக்கூடிய எகிப்துடைய தலைநகர், துருக்கியின் முன்னாள் தலைநகரும் இஸ்லாமிய கிலாபத்தின் தலைநகரமாக திகழ்ந்த கொன்ஸ்டாந்தினோபில் என்று சொல்லக்கூடிய தலைநகர், இஸ்லாமிய கிலாபத்தின் தலைநகர் 1289 இருந்து 1924 வரை சமகாலத்தை நோக்கி நாம் வருகிறோம். இஸ்லாமிய கிலாபத் துருக்கியிலே இடம்பெற்றது. இஸ்லாமிய கிலாபத் துருக்கியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. துருக்கியின் தலைவர் இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக கணிக்கப்பட்டார். இஸ்லாமிய நாடுகளிலே கவர்னர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இஸ்லாமிய படைகள் நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் ஆட்சி துருக்கியில் இடம்பெற்றது. இஸ்லாமிய நாடுகளின் மொத்தமான தலைநகராக துருக்கியின் தலைநகர் கொன்ஸ்டாந்தினோபில் தான் இருந்து கொண்டிருந்தது. இந்த காலத்திலும் கூட இந்த கிறிஸ்தவ உலகத்தினால் முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாமல் போய்விட்டது. யூத சமூகத்தினால் முஸ்லிம்களை வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? முஸ்லிம் நாடுகளில் எங்காவது இவர்கள் படையெடுத்தால் ஒட்டுமொத்தமான முஸ்லிம் நாடுகளும் வரும். இதுதான் இஸ்லாமிய கிலாபத். இதுதான் இஸ்லாமிய கிலாபத். அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தலைவர் கட்டளையிட்டால் எகிப்திலிருந்து படை வரும், ஜோர்டானில் இருந்து படை வரும், லெபனானில் இருந்து படை வரும், குவைட்டில் இருந்து படை வரும், இப்படி சகல நாடுகளில் இருந்தும் படை வரும். இதுதான் இஸ்லாமிய கிலாபத். இதற்குத்தான் உலகமே பயந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து அமெரிக்கா பயந்து கொண்டிருந்தது, பிரான்ஸ் பயந்து கொண்டிருந்தது, ஜெர்மன் பயந்து கொண்டிருந்தது, இத்தாலி பயந்து கொண்டிருந்தது, ஸ்பெயின் பயந்து கொண்டிருந்தது, அத்தனை நாடுகளும் அதிர்ந்து கொண்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக எல்லா நாடுகளும் சேர்ந்து முஸ்லிம்களோடு போராடி வெல்ல முடியாத துப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இது இஸ்லாமிய கிலாபத்தின் பலத்தை நிரூபிக்கின்றது. எப்படி வீழ்ச்சி அடைகிறது? இப்போது வீழ்ச்சியை நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நீண்ட அழைப்பு, குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேச வேண்டுமாக இருந்தால் சுருக்கிக் கொண்டுதான் நான் வருவேன். அப்படியே இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சியை நோக்கி வருகிறது. இஸ்லாமிய கிலாபத்தின் தலைநகர் துருக்கியிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்த பொழுது 1900 ஆண்டளவிலே நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். என்ன, 1913-20 காலப்பகுதி தான் உலகத்திலே முதலாவது உலக மகாயுத்தம் இடம்பெற்ற காலம். உலகத்திலே முதலாவது உலக மகாயுத்தம் இடம்பெற்ற காலம். அப்போது துருக்கி தான் இஸ்லாமிய கிலாபத்தின் தலைநகராக இருந்து கொண்டிருந்தது. துருக்கியின் தலைநகர் கொன்ஸ்டாந்தினோபில். இப்போதுதான் பலஸ்தீனத்திலே இஸ்ரவேல் என்ற அந்த யூத சமூகம் உருவாகின்ற ஆரம்ப கட்டம். அமெரிக்காவும் பிரான்சும் பிரித்தானியாவும் இணைந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த மாபெரிய சூழ்ச்சி இஸ்ரவேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கியது. வாழ்க்கையிலே வரலாற்றிலே நாம் மறக்க முடியாது. பலஸ்தீனமும் யூதர்களின் வரலாறும் என்ற தனியான தலைப்பிலே ஆய்வுகளோடு ஆண்டுகளோடு நிரூபித்து பேச முடியும். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது பேசுவோம். இப்போது நான் சொல்கிறேன், 1900 ஆண்டளவிலே தான் இஸ்ரவேலிலே யூதர்களை குடியமர்த்துகின்ற வேலை திட்டம் ஆரம்பிக்கின்றது. அப்போது இஸ்லாமிய கிலாபத்தின் தலைவராக அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். துருக்கியின் தலைவர், நேர்மையான ஆட்சியாளர். அவருக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இப்போது யூதர்களின் ஒரு பிரதான தலைவன் ஹேசில் என்று சொல்லக்கூடியவன் ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறான். எங்கே அனுப்புகிறான்? துருக்கியின் தலைவரை நோக்கி அனுப்புகிறான். பலஸ்தீனத்திலே ஒரு துண்டை எங்களுக்கு தாருங்கள், ஒரு துண்டை தாருங்கள், எங்களுடைய மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி ஒரு பகுதியை எங்களுக்கு தாருங்கள் என்று தூதுக்குழுவை அனுப்பி கேட்கிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் நேர்மையான ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இஸ்லாமிய வரலாறு இன்றும் அவருடைய பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியாளர் சொல்கிறார் அந்த தூதுக்குழுவை நோக்கி, உங்களுடைய
பணம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய டொலர்ஸ்கள் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய கௌரவம் எனக்கு தேவையில்லை. பலஸ்தீன பூமியிலே இடம் கேட்டிருக்கிறீர்கள், என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டை கலட்டி தருமாறு நீங்கள் கேட்டால் உடனே நான் கலட்டி தருகிறேன். பலஸ்தீன பூமியில் ஒரு துண்டை, ஒரு அடியை கூட நான் ஆட்சியில் இருக்கும் வரை உங்களுக்கு தரமாட்டேன் என்று ஆணித்தனமாக கூறி அந்த குழுவினரை வழிவிலப்பிய தலைவர்களும் இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அவருடைய ஆட்சியை விரும்பாத மேற்கத்திய சமூகம் சில சதிமுறைகளை, சதிவலைகளை பின்னி துருக்கியிலிருந்து ஒரு சமூகத்தை அவருக்கு எதிராக கிளந்தெழச் செய்து அந்த அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சியை அவர்கள் வீழ்ச்சியுறச் செய்தார்கள். இப்படியாக துருக்கியின் தலைவர்களில் பிரதானமான ஒரு தலைவராக மதிக்கப்பட்டவர் தான் இந்த தலைவர். 1918 காலப்பகுதி, முதலாவது உலக யுத்தம் நிறைவுக்கு வருகின்ற காலத்திலே தான் இந்த மேற்கத்திய நாடுகள் மீண்டும் துருக்கியை நோக்கி ஒரு படையை நகர்த்தினார்கள். துருக்கியில் இஸ்லாமிய கிலாபத்தை அழிப்பதற்கான ஒரு படையை அமெரிக்காவுடைய தலைமையில் அப்படியே திருப்பினார்கள். அந்த நேரத்திலே துருக்கியின் தலைவராக இருந்தவர் முஸ்தபா கமால் பாஷா என்று சொல்வார்கள். இவர்தான் துருக்கியின் பிரதான தளபதி, ராணுவ தளபதி. அவர் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து அந்த படையினர்களை விரட்டி அடித்து விட்டார். முஸ்லிம்களுடைய படையை பலமாக வைத்து அந்த நாட்டு படைகளை எல்லாம் விரட்டி அடித்த வரலாற்றையும் இஸ்லாமிய வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்தது? இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சிக்கு என்ன நடந்தது? அதற்கும் இந்த முஸ்தபா கமால் பாட்ஷா தான் பொறுப்பாளியாக இருக்கின்றார். இஸ்லாமிய கிலாபத் துருக்கியை விட்டு வெளியேறுவதற்கு, துருக்கியை விட்டு நீங்குவதற்கு முஸ்தபா கமால் பாட்ஷா ஒரு காரணம். என்ன காரணம்? மேற்கத்திய நாடுகள் பார்க்கிறார்கள், இந்த முஸ்லிம்களுடைய தலைமைத்துவம் நீடிக்கும் காலமெல்லாம் முஸ்லிம்களை அடக்க முடியாது, முஸ்லிம்களை கொன்று வைக்க முடியாது, முஸ்லிம்களை அழித்தொழிக்க முடியாது. இப்போது மூளை செலவை பிரைன் வாஷ் பண்ணுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். ஆயுதத்தினால் போராடி வெல்ல முடியாது, முஸ்லிம்களை ஆயுதத்தினால் போராடி வெல்ல முடியாது, இந்த கிலாபத்தை ஒழித்து கட்ட முடியாது. இப்போது அவர்களுடைய பிளான், அவர்களுடைய திட்டமெல்லாம் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை குறிவைப்பது. முஸ்தபா கமால் பாஷாவை தங்களுடைய ஆசை வார்த்தைகளை காட்டி திசை திருப்புவதற்காக தூதுக்குழுக்கள் அனுப்பப்படுகிறது. தூதுக்குழுக்களை அனுப்பி இந்த ராணுவ தளபதி அவருடைய அந்த தூதுக்குழுக்களுடைய அந்த வலையிலே அவர் சிக்கிவிட்டார். இந்த சிக்குதலின் விளைவாக இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றது. எப்போது ஆரம்பிக்கிறது? 1919 பின்னால் 1920, 21, 22 மிக பிரதானமான காலம். 1920, 21, 22 காலப்பகுதி மிக பிரதானமானது, இஸ்லாமிய கிலாபத்துக்கு மிக பிரதானமானது. இப்போது நாம் பார்க்கிறோம், 1923 7/24 அன்று துருக்கியிலே சமாதான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்படுகிறது. மேற்கத்திய நாடு தலைவர்களுக்கும் துருக்கியின் ராணுவ தளபதி அப்போதைய ஆட்சியாளராக திகழ இருக்கின்ற இந்த முஸ்தபா கமால் பாஷாக்கு இடையிலான ஒரு ஒப்பந்தம். இதுதான் இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சிக்கு முதல் அடித்தளம். இந்த கிலாபத்துடைய ஆட்சி அழிக்கப்படுவதற்கான முதல் அடித்தளம் 23/8/13 துருக்கியின் அங்காரா பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு துருக்கியின் தலைவராக முஸ்தபா கமால் பாஷாவை நியமிக்கிறது. மேற்கத்தியவர்களுடைய சதி நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது, மேற்கத்தியவர்களுடைய பிளான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 23/8/13 அங்காரா பேரவை துருக்கியின் தலைவராக முஸ்தபா கமால் பாஷாவை அறிவிக்கிறது. 23/10/13 துருக்கியின் தலைநகராக அங்காரா அறிவிக்கப்படுகிறது. இதுவரை காலமாக முஸ்லிம் நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமான தலைமைத்துவத்தை வைத்துக் கொண்டிருந்த துருக்கி, அதனுடைய பொதுவான தலைநகராக திகழ்ந்து கொண்டிருந்த கொன்ஸ்டாந்தினோபில் நீக்கப்படுகிறது. அதுதான் சாராம்சம். துருக்கி என்ற நாட்டுக்கு அங்காரா என்பதுதான் தலைநகர் பிரகடனப்படுத்துகிறார்கள். கொன்ஸ்டாந்தினோபில் என்ற தலைநகர் நீக்கப்படுகிறது. முஸ்லிம்களுக்கு அழிவு ஏற்பட ஆரம்பித்து விட்டது.
முஸ்லிம்கள் சின்னாபின்னமாகுவதற்கு ஆரம்பம் ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம் நாடுகள் துண்டாடப்படுவதற்கான காலம் ஆரம்பித்து விட்டது. 23/10/29 துருக்கியின் தனியான அரசியல் சட்டம் தீர்மானிக்கப்பட்டது. துருக்கி நாட்டுக்கென்ற தனியான அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டது. இதன் முடிவாக 24/2/2 அல்லது 3/3 துருக்கியின் தலைவர் பகிரங்கமான அறிவிப்பை விடுக்கிறார். துருக்கியின் தலைவர் முஸ்தபா கமால் பாஷா என்ற இந்த ஆட்சியாளர் பகிரங்கமான தகவலை வெளியிடுகின்றார் உலக நாடுகளுக்கு. என்ன தெரியுமா? அதுதான் முஸ்லிம்களுக்கு இழைத்த மாபெரிய துரோகம். நான் துருக்கியின் தலைவராக மாத்திரம்தான் இனிமேல் இருப்பேன், இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக நான் இல்லை. இஸ்லாமிய நாடுகளின் தலைநகரம் என்ற இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் நீக்கப்படுகிறது. துருக்கி நாட்டுக்குரிய தலைநகராக மாத்திரம் அங்காரா திகழ்ந்து கொண்டிருக்கும். இன்றுடன் ஹிலாபத் ஒழிக்கப்படுகிறது. நான் முஸ்லிம் நாடுகளின் அல்லது இஸ்லாமிய நாடுகளின் தலைமைத்துவத்தை இந்த துருக்கியிலிருந்து நீக்கிவிட்டேன். பகிரங்கமான அழைப்பு. நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தால், வரலாறுகளை படித்து பார்த்தால், முஸ்லிம் நாடுகள் எப்போது சுதந்திரம் அடைந்தது என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். 1924க்கு பிறகுதான் முஸ்லிம் நாடுகளுடைய சுதந்திரமே இடம்பெற்றிருக்கின்றது. முஸ்லிம் நாடுகள் சுதந்திரம் எப்போது அடைந்தது? புரட்டி பாருங்கள். 1948 பாகிஸ்தான், 61 சவுதி. நீங்கள் ஒவ்வொன்றாக புரட்டி பார்த்து வந்தால் அப்படியே அவர்கள் சுதந்திரம் தனி நாடாக பிரகடனப்படுத்துவார்கள் 1920க்கு பிறகுதான். அதுவரைக்கும் தங்களை தனியான நாடுகள் என்று எந்த ஒரு நாடும் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? ஒரே நாட்டின் கீழ் தலைநகரங்களை, அதாவது ஒரே நாட்டின் ஆளுகையின் கீழ் மற்ற பிராந்தியங்கள் எல்லாம் பிராந்திய அமைப்பிலே தான் கையாளப்பட்டு வந்தது. ஆளுநர்கள் தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 24க்கு பிறகு தனியான நாடுகள் உருவாக்கம். அது தனியாக செல்லுகின்ற ஆட்டை தான் ஓநாய் பிடிக்கும் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தனியாக ஒரு ஆடு சென்றால் ஓநாய்க்கு பிடிப்பதற்கு லேசு. பல ஆடுகள் ஒன்று சேர்ந்து போனால் நிச்சயமாக ஒரு ஓநாய் அதை பிடிக்காது. தனியாக சென்றால் அதை லேசாக பிடித்து சாப்பிட்டு விடும். இப்போது அமெரிக்காவுடைய திட்டம் அரங்கேறுகிறது. அதன் விளைவு என்ன தெரியுமா? பலஸ்தீனத்திலே இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகின்றது. ஏன் உருவாகியது? எப்படி உருவாகியது? நீண்ட வரலாற்று தொடர். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சி. இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சியின் முதல் அம்சம் யூதர்கள் முஸ்லிம்களை ஆக்கிரமித்த காட்சி. அமெரிக்கா அதற்கு நேரடி துணை போன காட்சி, இன்று வரை துணை போய்க் கொண்டிருக்கின்ற காட்சி. இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சியின் ஒரு அம்சம். அதற்கு பிறகு இஸ்லாமிய நாடுகள் என்று தனித்தனியே உருவாகி, தனித்தனியே தலைவர்கள் உருவாகி, யாப்புக்கள் இல்லாமல், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் இல்லாமல் தாங்களாகவே தலைவர்களாக அரங்கேறிய காட்சிகளை இஸ்லாமிய வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம், முஸ்லிம் நாடுகளின் வீழ்ச்சி எப்போது ஆரம்பித்தது? இஸ்லாமிய கிலாபத் எப்போது வீழ்ச்சி அடைந்ததோ முஸ்லிம் நாடுகளுக்கான வீழ்ச்சியும், முஸ்லிம் நாடுகள் சவால்களை எதிர்நோக்குகின்ற ஒரு நிலையும் உருவானது. முஸ்லிம் நாடுகளிலே ஏன் இந்த சதிப்புரட்சிகள் ஏற்பட்டது? ஏன் இந்த சதிப்புரட்சிகள் ஏற்பட்டது? முஸ்லிம் நாடுகளின் ஆட்சியாளர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆட்சியாளர்களாக ஆட்சி செய்யவில்லை. முஸ்லிம் நாடுகளிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் நிம்மதியாக சரியான முறையிலே இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பிலே வாழக்கூடிய சூழலை தலைவர்கள் உருவாக்கி கொடுக்கவில்லை. டியூனிசியாவிலே புரட்சி ஏற்பட்டது. அழிவு ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது. முஸ்லிம் நாடுகளுக்குள் முஸ்லிம்கள் கிளர்ச்சி அளித்தார்கள். ஆனால் ஒருபுறம் அமெரிக்கா முஸ்லிம் நாடுகளை துண்டாடி கொண்டிருந்தது. அங்கே ஈராக்கை அழிவு தருகின்ற ஆயுதங்கள் இருக்கின்றது என்ற போலி குற்றச்சாட்டை கொண்டு வந்து ஈராக்கை அழித்து ஒழித்து நாசமாக்கிய வரலாறுகளை நாங்கள் மறந்துவிட முடியாது. இன்றும் எத்தனை ஆயிரம் பெண்கள் விதவைகளாக, எத்தனை ஆயிரம் சிறுவர்கள் அனாதைகளாக, எத்தனை ஆயிரம் ஆண்கள் பெண்கள் வயோதிபர்கள் சிறுவர்கள் உட்பட சிறைச்சாலைகளிலே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்ற துப்பாக்கிய நிலை எதனால் ஏற்பட்டது சகோதரர்களே? அமெரிக்காவும் அவருடைய நேச நாடுகளும் போட்ட திட்டம் நிறைவேறியதனால் இங்கே துண்டாடப்படுகிறது முஸ்லிம் சமூகம். ஆப்கானிஸ்தானிலே அழகு வாய்ந்த ஒரு நாடு,
இஸ்லாமிய ஆட்சி இடம்பெறுவதற்கு ஆயத்தமாகின்ற பொழுது அதை தட்டி உடைத்து இல்லாமல் ஆக்குவதற்காக தாலிபான்களுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற பிளான். இந்த தாலிபான்கள் ஆட்சியை கொண்டு வந்தால் குர்ஆன் ஹதீஸுடைய ஆட்சியாக மாற்றி விடுவார்கள், அமெரிக்காவால் அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்று பயந்த அமெரிக்கா செப்டம்பர் 11 தாக்குதலை வீணான போலிச்சாட்டாக கொண்டு வந்து உசாமா பின் லேடன் இருக்கிறார், அவரை எங்களிடம் ஒப்படைங்கள் என்று போலி குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து தாலிபான்களுடைய ஆட்சியை இல்லாமல் ஆக்கியது. எதனால் ஏற்பட்டது இந்த விளைவு? அன்பார்ந்த சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள், எப்படி அழிவுகள் ஏற்படுகிறது நம்முடைய சமுதாயத்தை நோக்கி. அணு வல்லமை கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான், எந்த பிரயோசனமும் கிடையாது. அணு வல்லமை இருக்கின்றது என்று நாங்கள் பேரு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவுடைய ஆளில்லாத விமானங்கள் பாகிஸ்தானுடைய நாட்டுக்குள் சென்று தாக்கிவிட்டு வருகின்ற காட்சி, முஸ்லிம்களுக்குள் சண்டை பிடித்து ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கின்ற படுமோசமான காட்சி. இங்கே ராணுவத்தினர்களும் அங்கே தாலிபான்களும் போராடுகின்றார்களாம். யார் போராடுவது? ராணுவத்தில் இருக்கின்ற அப்துல்லாவும் தாலிபானில் இருக்கின்ற அப்துல்லாவும் சுட்டுக் கொள்கிறார். இந்த நிலையை உருவாக்கியது யார்? இந்த நிலை உருவாவதற்கு காரணமாக வந்தது என்ன? இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடைந்தது. தங்களை தாங்கள் தலைவர்களாக காட்டிக்கொண்டார்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். ஆனால் இஸ்லாமிய வரையறைக்குட்பட்ட தலைமைத்துவமாக இருக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸை ஏற்று அதன்படி நடக்கின்ற தலைமைத்துவர்களாக இல்லை, சுயநலவாதிகளாக தங்களுடைய கதிரைகளை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற தலைவர்களாக, அமெரிக்காவின் கைபொம்மைகளாக, மேற்கத்தியவர்களின் கைபொம்மைகளாக ஆட்சிகின்றவர்களாக இன்றைய இஸ்லாமிய நாட்டு தலைவர்கள் இருப்பதனால் தான் முஸ்லீம்கள் அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இரத்தங்களை ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் நாடுகளில் ஏற்படுகின்ற அவலங்கள் இஸ்லாமிய கிலாபத் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கின்றது. இப்படியே அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் ஒருபுறம் முஸ்லீம்களை அழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலேதான் உள்நாட்டுக்குள் முஸ்லீம்களுடைய ஆட்சி பிடிக்காத முஸ்லீம்கள், அந்த ஆட்சியாளர்களுடைய சரியான நிர்வாக கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம்கள் கிளர்ந்தெழுந்த ஆரம்பித்தார்கள். இதுதான் மக்கள் புரட்சி. டியூனிசியாவிலே ஜெயினுல் ஆபிதீன் அலிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட புரட்சி. 22 வருட ஆட்சி மேற்கொண்ட ஒரு ஆட்சியாளர், அவருக்கு எதிராக மக்கள் ஏன் புரட்சி செய்தார்கள்? வரலாறுகளை படித்திருக்கிறோம். ஒரே ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ஏன் கொண்டார்? எதற்காக தற்கொலை செய்தார்? அவர் கொல்லப்படுவதற்கு அல்லது அவர் தற்கொலை செய்ததை கொலையாக காட்டிக் கொண்டதற்கு காரணம் என்ன? இப்படியாக வரலாறு தொடர்ந்தது. ஜெயினுல் ஆபிதீன் அலி நாட்டிலே ஆட்சி பீடத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டார். அவர் ஒருவாறு தப்பித்துக் கொண்டார். லிபியாவுடைய தலைவர் முஅம்மர் கடாபி, அவரை நாம் முகம்மது கடாபி என்று சொல்கிறோம், ஆனால் அவர் முஅம்மர் கடாபி. 42 வருஷ ஆட்சி. அவர் தானாகவே ஒரு யாப்பை தயாரித்து வைத்துக் கொண்டிருந்தார். தனக்கென்று ஒரு யாப்பு இருந்தது. அந்த யாப்பிலே குர்ஆன் ஹதீஸுடைய ஆட்சி எதுவுமே கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்குரிய சான்றுகள் ஒன்றுமே கிடையாது. முஸ்லிம்களை ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர் குர்ஆன் ஹதீஸை முதன்மைப்படுத்தி இருக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு வழிமுறையான ஒரு பிரதானமான ஆட்சிக்கு பொருத்தமான விடயங்கள். ஆனால் எதுவுமே கிடையாது. தாங்களாக தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கின்ற சான்றுகளை அங்கே எழுதி வைத்து விட்டு அதை யாப்புகளாக பிரகடனப்படுத்தி முஸ்லிம்களுடைய கடமைகளை கூட செய்ய விடாத அளவுக்கு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். கடைசியில் என்ன நடந்தது? அவர் அந்த மக்களினாலே கொலை செய்யப்பட்டு ஆட்சி இல்லாமல் போனது. அந்த தொடரிலே தான் எகிப்தின் ஜனாதிபதியாக ஹொஸ்னி முபாரக் என்ற ஒரு ஆட்சியாளர், 33 வருட ஆட்சியாளர். ஹொஸ்னி முபாரக் யார்? இந்த ஹொஸ்னி முபாரக் தற்போது அவர் ஹோமாவதியில் இருக்கின்றார் ஆட்சியாளர். 2008ஆம் ஆண்டு பலஸ்தீன மக்கள் அந்த யூதர்களின் அடாவடித்தனத்தினால் இரத்தம் சிந்தக்கூடிய நிலையில் எகிப்துடைய எல்லையை நோக்கி ஓடி வந்த காட்சியை தொலைக்காட்சியிலே எல்லோரும் பார்த்தீர்கள். மறந்து விட்டோம், மறக்க முடியாது. ஏன்? இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் வள்ளல்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. கதவை திறந்து விடுங்கள், உயிரை காப்பாற்றி விடுகிறோம். கதவை திறந்து விடுங்கள், எங்களுடைய இரத்தங்களுக்கு மருந்துகளை கட்டிக் கொள்கிறோம். இந்த ஹுஸ்னி முபாரக் கதவை மூடி விடுங்கள் என்று கட்டளையிட்டார்.
யாரையும் உள்ளே எடுத்து விடக்கூடாது, கதவை மூடிவிடுங்கள் என்று அந்த மக்களை இரத்த கரைகளோடு ஓடி வந்த அந்த சிறுவர்கள், பெண்கள், வயோதிபர்களை கதவை மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்சியாளர் இன்று ஹோமாவதியில் இருந்து கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து இஸ்லாமிய ஆட்சி பீடமேறிய இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் நிலைப்பாடுகள். அவர் விரட்டி அடிக்கப்பட்டார். அப்படியே புரட்சிகள் தொடர்ந்து சிரியாவை நோக்கி வந்துவிட்டது. முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த பஷர் அல் அசாத்? யார் இந்த ஆட்சியாளர்? ஒரு சிறிய ஆட்சியாளர். இவர் யார்? ஒரு ஷியா ஆட்சியாளர். இவர் யார்? ஒரு ஷியா ஆட்சியாளர். ஷியாக்களும் அவர்களுடைய சட்டத்திட்டங்களும் என்பதை நிறைய விடயங்கள். அது ஷியாக்கள் யார்? பேரளவு முஸ்லீம்கள். சுருக்கமாக சொன்னால் மாற்று மதத்தவர்களுக்கு அவர்கள் முஸ்லீம்கள், ஆனால் நமக்கு அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை. ஏன்? குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்தவர்கள், அவர்கள் குர்ஆனை நிராகரித்தவர்கள், அவர்கள் சஹாபாக்களை தூற்றுகின்றவர்கள், ஏசுகின்றவர்கள், விமர்சிக்கின்றவர்கள். அவர்கள் இஸ்லாமிய அகீதா தூய்மையை தூக்கி எறிந்தவர்கள். சிரியாவின் ஆட்சி மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சியாக இடம்பெற்றதனால் அங்கும் கிளர்ச்சி ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர்களை கொடுக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை. ஆட்சியை விட்டு போக மாட்டோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள், சுயநலவாதிகள். இதுதான் முகம்மது கடாபிக்கு நடந்தது. மக்கள் ஆட்சியை விடுமாறு கூறினார்கள், அவர் ஆட்சியை விட மாட்டேன் என்றார். இதுதான் சிரியாவிலும் நடக்கிறது. மக்கள் ஆட்சியை விட்டு விட்டு போகுமாறு சொல்கிறார்கள், ஆனால் கடைசி வரை எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாலும் நான் என்னுடைய கதிரையில் இருக்க வேண்டும். இவரை இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்ல முடியுமா? மக்கள் இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசல்கள் குண்டு வைத்து தாக்கப்படுகிறது. முஸ்லிம்களால் சொந்த நாட்டிலே நிம்மதியாக வணக்கங்களை நிறைவேற்ற முடியாத துப்பாக்கிய நிலை. ஆட்சியாளர் கதிரையிலே பாதுகாப்பாக இருக்கிறார். இவர்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று சொல்வதா? அன்பான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று புரட்சி வெடித்து கடைசி கட்டத்தை நோக்கி வந்து விட்டது. மிக விரைவிலே அங்கும் நாம் பல செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து கொண்டு போகின்றது வன்முறை. ஏன்? இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் குர்ஆன் ஹதீஸ் தெரியாத தலைவர்களாக, குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்த தெரியாதவர்களாக, அமெரிக்காவின் கைபொய்மகளாக இருக்கின்ற தலைவர்களாகத்தான் இன்று நாங்கள் இந்த தலைவர்களை பார்க்கிறோம். மிக அண்மை காலங்களிலே பாருங்கள், பர்மாவிலே என்ன நடந்து கொண்டிருந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ரமலானிலே பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். வீதிகளிலும் கடை தெருக்களிலும் நீங்கள் நெற்றை திறந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. பர்மாவை அடித்து பார்த்தால் அந்த காட்சிகளை கண்ணால் பார்க்க முடியாது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த ரொட்டி சுடுகின்ற தகரங்களிலே போட்டு சுடப்படுகின்ற காட்சிகளை அவர்கள் காட்சியாக காட்டியிருக்கிறார்கள். நடந்த காட்சிகள், நடந்த காட்சிகள். பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட காட்சிகள், வீதிகளிலே வெட்டி கொல்லப்பட்ட காட்சிகள். முஸ்லிம் நாடுகள் என்று சொல்கிறோமே, இஸ்லாமிய நாடுகள் என்று பெயர் தாங்குகிறோமே, பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் அடிக்கிறார்களே, இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு எங்கே போனது? ஒரு வார்த்தை பேசுவதற்கு நாட்டை காணவில்லை, நாட்டின் தலைவரை காணவில்லை. ஒரு வார்த்தை பகிரங்கமாக சொல்ல முடியாத தலைவர்கள். முஸ்லிம்களை கொலை செய்வதை நிறுத்திவிடு, இல்லை என்றால் பாரிய எதிர்ப்பை அல்லது பாரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் என்று யாராவது ஒரு தலைவர் சொன்னாரா? கிடையாது, காண முடியவில்லை. ஏன்? அமெரிக்காவின் கைபொம்மைகள். அமெரிக்கா பேசினால் பேசுவார்கள். எத்தனை ஆண்டுகள் பலஸ்தீன் சுதந்திரம் கேட்டு போராடுகிறது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். எத்தனை நாடுகள் குரல் கொடுக்கிறது, குரல் கொடுக்கிறார்கள், பிரயோசனம் இல்லை. என்ன குரல்? வெறுமனே அவர்கள் பேசிவிட்டு அடுத்த நாள் அதை விட்டு மறைந்து விடுவார்கள். எந்த முயற்சியும் கிடையாது அதை மீட்டி எடுப்பதற்கு. இதுதான் இன்றைய எமது இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள். கவலை அளிக்கின்ற செய்திகள். நமது நாட்டிலே நிறைய நிகழ்வுகள் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்கள் எல்லாம் சாட்டலைட்டுகளிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து விடக்கூடாது அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று. நம்மை விட நிறைய தகவல்கள் அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தாராளமாக தெரியும். நாங்கள் ஒரு அமைச்சரை சந்தித்து நேரடியாக சொன்னோம், இந்த நாட்டிலே இப்படியெல்லாம் நடக்கிறதே சார்,
என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்டில் எத்தனையோ முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் இருக்கிறார்கள், தூதுவர்கள் இருக்கிறார்கள், வருகிறார்கள் போகிறார்கள். சொன்னால் அதை சொல்லி சற்று மாற்றத்தை கொண்டு வரலாம் தானே, பிரச்சனை இல்லாமல் மாற்றிவிடலாம் தானே என்று கேட்ட பொழுது அந்த அமைச்சர் சொன்னார், தாராளமாக தெரியும், அவர்களுக்கெல்லாம் எல்லா தூதுவர்களுக்கும் தாராளமாக தெரியும், செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு தாராளமாக கிடைத்து விட்டது. பர்மாவில் நடப்பதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த தலைவர்கள், அதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த தூதர்கள் என்று அவர்களுடைய நிலை எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு தெரிந்த விடயம் தான். அன்பான சகோதரர்களை, இதுதான் தலைவர்கள், இதுதான் இஸ்லாமிய தூதர்கள். முஸ்லிம் நாடுகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹ் சொன்ன செய்தி, முஸ்லிம்களுடைய பிரதேசத்தில் ஒரு துண்டை கேட்டால் என்னுடைய உயிர் இருக்கும் வரை கொடுக்க மாட்டேன். இன்று துண்டாடப்படுகிறது, பறிக்கப்படுகிறது, பகிரங்கமாக குடியேற்றப்படுகிறார்கள், வீடுகள் உடைக்கப்படுகிறது, பள்ளிகள் உடைக்கப்படுகிறது, பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். கேட்பதற்கு யாரும் இல்லை. முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள். ஏன் சொல்கிறோம் என்றால், இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி அடைந்ததனால் முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற சவால், அத்தனை நாடுகளிலும் சவால்களை எதிர்நோக்குகிறார்கள், அத்தனை நாடுகளிலும் அத்தனை சமூகத்தினாலும் எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். உலகத்திலே முஸ்லிம்கள் நிம்மதியாக இருப்பது மிக குறைவு. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதனால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த ஆசைப்படுவதனால் அந்நியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நிலை, முஸ்லிம்களை குறிவைக்கின்ற நிலை. காஷ்மீரிலே அண்மையிலே ஒரு தகவலை பார்த்தோம். காஷ்மீர் என்பது இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய முதலமைச்சர் ஆட்சி செய்கின்ற ஒரு பிரதேசம், மாநிலம், பெரிய ஒரு மாநிலம், அழகு வாய்ந்த ஒரு மாநிலம். அதனுடைய தலைநகரையே மாற்றினார்கள். காஷ்மீரின் தலைநகரை ஸ்ரீநகர் என்று மாற்றினார்கள். அங்கே அண்மையில் கிடைத்த தகவலின்படி பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை காணவில்லையா? காணவில்லை. ஸ்ரீலங்காவிலே எத்தனையோ இளைஞர்களை காணவில்லை என்று காணாமல் போன பெற்றோர் சங்கம் இன்று முறைப்பாடுகளை ஜெனீவா வரை கொண்டு போய்விட்டது. போய்கொண்டே இருக்கிறது தகவல். காஷ்மீரில் நடக்கிறது இந்திய அராஜகம், இந்திய ராணுவம் செய்கிறது, இந்திய ராணுவம் செய்கிறது. எத்தனையோ பெண்களை கற்பழித்து கொலை செய்து விட்டார்கள். நடந்து கொண்டிருக்கின்ற அரங்கேற்றம் யார் செய்வது? இந்திய அரசு, இந்திய ராணுவம் செய்வது. எந்த நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்கள் சவால்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சவால்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் வாழுகின்ற அத்தனை பிரதேசங்களிலும் சவால்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை துணிச்சலோடு முகம் கொடுக்கின்றவர்களாக, உயிர்களை பறிகொடுத்தாலும் உடைமைகளை பறிகொடுத்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற உண்மை உணர்வு முஸ்லிம்களிலே எல்லாருக்கும் இல்லாவிட்டாலும் ஒரு சாரார் போராடி கொண்டு அதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலை உலகம் அழிகின்றவரை இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்பான சகோதரிகளே, அத்தனை நாடுகளிலும் முஸ்லிம்கள் சவால்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தனை நாடுகளிலும் முஸ்லிம்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய உண்மையான அந்த நிலைப்பாடுகளை அவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்களுக்கு உதவி அளிப்பதன் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறான். நாங்களும் தாராளமாக பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நாம் ஏந்துகின்ற கைகள் வீணாக்கப்படுவதில்லை, நாங்கள் கேட்கின்ற பிரார்த்தனை வீணாக்கப்படுவதில்லை. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். மலை போன்று பிரச்சனைகள் வந்தாலும் அதை அல்லாஹ் மிக இலகுவாக மாற்றி அமைப்பான். நமது நாட்டிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள், பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிக கவனமான ஒரு சந்தர்ப்பம். சில அமைப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பகிரங்கமாக பேசுகின்ற காட்சிகளும் பகிரங்கமாக திட்டம் தீட்டுகின்ற நிலைப்பாடுகளையும் நாம் எண்ணிவிடக் கூடாது. இது இன்று நேற்று நடந்தது என்று. பல ஆண்டுகளாக அவர்கள் தீட்டிய திட்டம், ஆய்வுகள் சொல்கிறது, பல ஆண்டுகளாக அவர்கள் உள்ளிருந்து ஒருவர் இருவராக சேர்த்து வந்த ஒரு கூட்டம் தான் இன்று பலராக மாற்றம் பெற்று அவர்கள் என்ன பிரச்சனைகளை முன்வைக்கலாம் என்று பிளான் திட்டமிட்டுத்தான் அவர்கள் ஒவ்வொன்றாக கை வைத்தார்கள். கடந்த ரமலானுக்கு முந்தைய ரமலானிலே கிரீஸ் பிரச்சனை, முஸ்லிம்களுடைய
நிலைப்பாடுகளை அறிந்து கொள்வதற்காக ஒரு பூதாகரமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? முஸ்லிம்களை நிம்மதியாக பள்ளிக்கு போக விடாமல், நோன்புகளை பயத்தோடு அச்சத்தோடு பிடிக்கின்ற ஒரு நிலை. முஸ்லிம்களிடத்திலே ஆயுதங்கள் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கான ஒரு திட்டம் கிரீஸ் பிரச்சனை என்று முஸ்லிம் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்த ஒரு விடயம். அவர்கள் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நுழைந்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் சமயோதிதமாக மிக நிதானமாக நடந்து கொண்டார்கள். நாங்கள் நிதானமாக நடந்து கொண்டோம். அது அவர்களுக்கு ஃபெயில் ஆகிவிட்டது. அவருடைய திட்டங்களை அல்லாஹ் முறியடித்து விட்டார். தோல்வி அடைந்தார்கள். பள்ளிவாசல்களிலே கை வைத்தார்கள். பள்ளிக்குள் சென்று பள்ளிகளுக்குள் பிரச்சனையை உண்டாக்கி முஸ்லிம்களுக்கு இடத்திலே பிரச்சனையை உண்டாக்குவோம், அதன் மூலமாக ஒரு அழிவை ஏற்படுத்துவோம் என்று திட்டமிட்டார்கள். அல்லாஹ் அந்த திட்டத்தையும் இல்லாமாக்கி விட்டான். அடுத்ததாக ஹலால் பிரச்சனை என்று ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதன் மூலமாக முஸ்லிம்களிடத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருவோம், அதன் மூலமாக ஒரு அழிவை ஏற்படுத்துவோம் என்று பிரச்சனை ஒரு திட்டத்தை திட்டினார்கள். அதையும் அல்லாஹ் முறியடித்து விட்டார். இப்போது ஹிஜாப் பிரச்சனை ஒன்றை கொண்டு வந்தார்கள். அது அவர்களுக்கு பாரிய ஒரு சவாலாக, அவர்களுக்கு பாரிய பிரச்சனையாக, அவர்களுடைய அமைப்புகளே அழிந்து போகின்ற ஒரு நிலைக்கு, ஒரு ஆட்டத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு உருவாக்கிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் லேசாக நினைத்து விடக்கூடாது. பாராளுமன்றம் ஆடுகின்ற ஒரு நிலை உருவாகிவிட்டது. முஸ்லிம் அமைச்சர்கள் பேசுகிறார்கள் இல்லை என்று ஆதங்கப்பட்டீர்களே, கவலை வேண்டாம். பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பகிரங்கமாக பேசுகிறார்கள். பாராளுமன்றம் ஆடுகின்ற நிலை, அமைச்சரவை ஆடுகின்ற நிலை, ஜனாதிபதி ஆடுகின்ற நிலை உருவாகிவிட்டது. மிக விரைவில் முஸ்லிம்களுக்கு நல்லதோர் பதில் அல்லது ஒரு நல்லதோர் நிம்மதியான சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய ஒற்றுமையிலே தான் அது இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய பலத்திலும் ஒற்றுமையிலும் சகோதரத்துவ மனப்பான்மையிலும் தான் இந்த விடயங்களை வெற்றி கொள்ள முடியும். பிரிந்து செயல்படுவதனால், ஒருவர் இன்னொருவரை காட்டிக் கொடுப்பதனால் அல்லது மற்றவர்களை காட்டிவிட்டு தாங்கள் தப்பிக்க நிற்பதனால் மாட்டிக்கொள்ளுகின்றவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அதுவும் நடக்கின்றது. ஒரு புறம் முஸ்லிம்களை ஒரு சாரார் இன்னொரு சாராரை காட்டிக் கொடுப்பது, நாங்கள் இல்லை, அது அந்த ஜமாத் செய்கிறார்கள், அது அவர்கள் செய்கிறார்கள் என்று தௌஹீத் ஜமாத்தை காட்டிக் கொள்வது, தௌஹீத் ஜமாத்துடைய கிளைகளை காட்டி விடுவது, காட்டிவிட்டு தப்பிக்க நினைத்தார்கள். ஆனால் அப்படி நினைப்பவர்கள் தாங்களாகவே மாட்டிக்கொண்டார்கள், மாட்டிக்கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்கள், இது முஸ்லிம்களுடைய பலவீனம். ஒருவர் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக, தன்னை நல்லவன் என்று காட்டுவதற்காக மற்றவர்களிலே சாயத்தை பூச நினைப்பது, அதுவும் நடக்கிறது ஒரு புறம். இப்படி நிறைய விடயங்கள் தாராளமாக நடக்கிறது. எல்லா விடயங்களையும் பேச முடியாது. அதனால்தான் மிக சமயோசிதமாக நாங்கள் பேசிக்கொண்டு போகிறோம். அன்பான சகோதரர்களே, தலைப்புக்குள் என்று பேசுவதாக இருந்தாலும் நிறைய விடயங்கள், ஆய்வுக்குரிய விடயங்கள், தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலே சில தலைப்புகளை பேச முடியாது. இருந்தாலும் முடியுமானவரை உங்களோட இஸ்லாமிய கிலாபத்தின் வீழ்ச்சி முஸ்லிம் சமுதாயத்தின் பாதிப்பையும் அல்லது விளைவையும் அல்லது சவால்களை எதிர்நோக்குகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இனங்கண்டு கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இஸ்லாமிய கலாபத் உருவாக வேண்டுமாக இருந்தால் அது குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே விடிவு இருக்கின்றது. பெருமனே வாய்ப்பேச்சின் மூலமாக இஸ்லாமிய கலாபத்தை உருவாக்க போகிறோம், இஸ்லாமிய கலாபத்தை உருவாக்க போகிறோம் என்று குர்ஆன் ஹதீஸை தூக்கி எறிந்து விட்டு அதை உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்கினால் அந்த கிலாபத் இஸ்லாமிய கிலாபத்தாக இருக்காது. எனவேதான் இஸ்லாமிய கிலாபத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த இஸ்லாமிய ஆட்சி, குர்ஆன் சுன்னாவுடைய ஆட்சி, குர்ஆன் ஹதீஸுடைய ஆட்சி, அது உருவாகின்ற காலம் வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள்? இப்போது கொடுங்கோலர்களுடைய ஆட்சி நடக்கிறது, சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது, நுபுவத்தின் வழிமுறையிலான கிலாபத்துடைய ஆட்சி வரும் கடைசி காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமிய கிலாபத்தின் தலைமைத்துவத்தை எடுத்து ஆட்சி செய்வார். அவர் நபியாக வரமாட்டார். ஈமானிலே மிக பிரதான விடயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவ சமூகம் மடமையில் இருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இயேசுநாதர் என்று அவர்கள் கடவுளாக ஏற்று சிலுவையை காட்டி வணங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம். பைபிளிலே சொல்லப்படாத விடயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றவர்களாக, பழைய பைபிளை ஓரமாக்கி புதிய பைபிளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக இருக்கிறார்கள்.
குர்ஆனுடைய நேரடியான தெளிவான விளக்கமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். இறங்குவார், தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக அல்லாஹ் அவர்கள் இறக்குவான். அப்போது அந்த சூழ்நிலையிலே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இந்த உலகத்திலே இடம்பெறும். ஹிலாபத், நுபுவத்தின் வழிமுறையிலான ஹிலாபத்துடைய ஆட்சி தான் இடம்பெறும் என்று அருமை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அந்த ஆட்சி வரும், இந்த உலகத்திலே அது நடக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி ஒவ்வொரு தலைப்புக்குள் தான் அந்தந்த விடயங்களை பேச முடியும். எனவே சகோதரர்களே, யூதர்களின் வரலாறு பலஸ்தீனத்தில் எப்படி உருவானது, மேற்கத்திய சமூகத்தில் கிறிஸ்தவ சமூகம் முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்களை எப்படி செய்தார்கள் என்பதெல்லாம் தனியான நீண்ட தலைப்புகளாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அப்படியான தலைப்புகளையும் நாங்கள் ஆராய்ந்து இன்றைய முஸ்லீம் உலகம் எப்படி இருக்கின்றது, எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலங்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் மிக கவனமாக மாற்று மதத்தவர்களோடு பழக வேண்டும். மிக நிதானமாக எங்களுடைய வாய்ப்பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய குடுக்கல் வாங்கல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். பழக்க வழக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நிராகரிப்பாளர்கள் என்றுமே அவர்கள் நிராகரிப்பாளர்கள் தான். அவர்கள் நம்மோடு ஒன்றாக இருப்பார்கள், அழகாக பேசுவார்கள், நம்மோடு நல்ல முறையில் இருப்பார்கள், நம்மை தாக்க வரமாட்டார்கள். பக்கத்து கிராமத்தில் இருக்கின்ற சகோதரர்களை தாக்க போவார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அண்டை அயலவர்கள் ஒருபோதும் பக்கத்தவர்களை தாக்க போகவில்லை. இலங்கையின் வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. ஏன்? முகத்தை காட்ட முடியாது, வெட்கம். ஏனென்றால் அவர்களுடைய கடையிலே தான் வேலை செய்வார்கள், அவர்களோடு அன்பாக பழகுவார்கள், தாக்க முடியாது, வரமாட்டார்கள். இதே சகோதரர்கள் வேறு பிரதேசத்தை நோக்கி வாகனங்களில் சென்று அங்கே தாக்குவார்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், நிராகரிப்பாளர்கள் அவர்கள் நிராகரிப்பில் இருக்கின்ற காலம் வரை முஸ்லிம்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பார்கள். உள்ளத்திலே அவருடைய எதிர்ப்புகளும் நயவஞ்சகத்தனங்களும் இருக்கும் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த காலகட்டத்திலே சமயோசிதமாக மிக நிதானமாக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து இவர்களுடைய சதிவலையிலே மாற்றிவிடாமல், இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு நாங்கள் வழியை அமைத்து கொடுத்து விட முடியாமல், வழியை அமைத்து கொடுத்து அந்த சாதகத்தை ஏற்படுத்தி விடாமல் நாங்கள் நிதானமாக நடந்து மிக தந்திரோபாயமாக நடந்து நாங்கள் எங்களுடைய பாரங்களை அல்லாஹ்விடம் சாட்டி எங்களுடைய பாதுகாப்பை அல்லாஹ்விடம் நாங்கள் உறுதிப்படுத்தி நாங்கள் அல்லாஹ்விடம் இருவரம் ஏந்தி மன்றாடி எங்களுடைய பாதுகாப்புக்கும் எங்களுடைய வெற்றிக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து நாங்கள் உதவி எதிர்பார்ப்பவர்களாக மாற அதற்கான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேற்கொள்வோம். அந்நியவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்காக மிக கவனமாக எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று அன்பாக வினயமாக கேட்டு நான் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் அஸ்தக்ஃபிருஹு.